guys, welcome to Uruttu. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தோசை ஒரே மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிச்சா, அப்போ நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிடணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு அரை சட்டி மாவு தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 3 பேர்த்துக்கு தோசை சுடுற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலைனாலும் சரி, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைனாலும் சரி. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 6 பெரிய பல் பூண்டு நான் எடுத்திருக்கேன். வேணும்னா ஒரு 7 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காரத்துக்கு ஏத்தாப்புல வத்தல். நான் இன்னைக்கு 4 எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு வத்தல் வேணும்னா ஒரு 5 வத்தல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க முச்சில் வெறுமனையாக தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா அது கொரன்னு இருக்கும். அதுக்காக நம்ம மாவு தான் ஊற்றி அரைக்கணும். அதை நான் இன்னைக்கு 1 கரண்டி மாவு ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேன். அப்போ தான் அது நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ பாருங்க, இது எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்மூத்தியாக இருக்குன்னு. இது நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தோம் அப்படின்னா அது அந்த கருவேப்பிலையில வத்தல் அதெல்லாம் ஒழுங்காக அரைப்படாமல் கொஞ்சம் திப்பியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ மாவு ஊற்றி அரைச்சதுனால நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. இப்போவும் இந்த பேஸ்ட்டை மாவோடு ஆட் பண்ணிக்கிடணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மாவில் ஃபஸ்ட்டே உப்பு தண்ணி அது எல்லாமே ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் ஆட் பண்ண முச்சில் உங்களுக்கு டெக்ஸ்டர் இருக்குது தெரியுமா, அந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு முன்ன பின்ன ஆகலாம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மாவோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசையை நல்லா மெல்லிசா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதை விட நெய் ஊற்றினா இன்னும் மனமாக சூப்பராக இருக்கும். நெய் இல்லாத பட்சத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு 2 பக்கமும் லைட்டாக நம்ம புரட்டி போட்டு அதுக்கப்புறம் மடித்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அட்டகாசமான கருவேப்பிலை தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஹேருக்கு ரொம்பவே நல்லது. நம்மளால் வெறுமனையாக கருவேப்பிலை சாப்பிட முடியாதுல்ல, ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கருவேப்பிலை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதில் பூண்டு ஜீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் சுவை நாட்டியமாடும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணுமா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.